ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்து கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் உயிர்ப்பிக்கிறவர் உயிர்த்தார் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ண போகிறோம். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அப்படி 28ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் நம்ம வாசிக்கும்போது, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், இங்கு அவர் இல்லை. தூதர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். மரித்த இயேசுவை பார்க்கும்படியாக கல்லறையிலே போனபோது அங்கே புறப்பட்ட வார்த்தை தான் இது. அவர் இங்கே இல்லை, அவர் எப்படி சொன்னாரோ அதன்படியே அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, இதிலிருந்து நம்ம அறிகிற ஒரு காரியம், அவர் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி அவர் செய்கிறவர், அதை செய்து காண்பிக்கிறவர். அதை தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் உயிர்ப்பை குறித்து நம்ம அதிகமாக சந்தோஷப்படுறோம். அந்த உயிர்த்தெழுதல் தான் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பலமாக நிரூபித்தது. வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியம் பாருங்க. அவர் உயிர்ப்பிக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த அந்த அனுபவம் முதற் பலனாக அவர் வருகிறார். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மரித்து மீண்டும் உயிர்த்தெழ முடியும் என்பதை முதலாவதாக அவரே நிரூபித்து காண்பிக்கிறார். முதற் பலனாக அவர் இருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவரை பின்பற்றி தான் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் சொன்னபடியே அவர் செய்தார். அப்போ நம்ம அவர் என்னென்ன சொன்னாரோ அதன்படி அவர் செய்கிறவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சங்கீதக்காரர் இப்படி சொல்லுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ நமக்கு அவர் எதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாங்களோ, எதெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்வார். இங்கே பார்க்குறோம், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அது யாரிடத்துல சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீஷர்கள் மத்தியில் அவர் சொல்லுகிறார் அடிக்கடி, நான் உலகத்தில் நான் பிதாவின் சித்தம்படி செய்யும்படியாய் வந்தேன், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன், அதை சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. பேதுருலாம் அதை கேட்டபோது தனியாக அழைத்துட்டு போய், இல்லாண்டவரே உங்களுக்கு இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே செய்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி காண்பித்தார். அதை தான் நம்ம அந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்படி சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. ஆனபடினால் மரித்தோரிடத்தில் அவரை தேட வேண்டாம், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். வேதத்தில் பிலிப்பியர்களின் நிருபத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அவருடைய 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அவர் தேவன்தான், அதற்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறினார். மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தி கல்வாரியிலே அவர் ஒப்பு கொடுக்கிறார், கீழ்ப்படுகிறார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் தம்மையே அவர் ஒப்பு கொடுக்கிறார், தம்மை தாழ்த்துகிறார், அவர் அர்ப்பணிக்கிறார். இதனால என்ன நடந்துச்சா பாருங்க, தேவன் அவரை உயர்த்தினார்.
அவரை உயிர்த்தெழ பண்ணினார். மரித்து மண்ணோடு போகாதபடி அவரை உயிரோடு எழுப்பினார். ஒரு உயர்வு. அது மட்டும் இல்லை, எல்லா மனுஷர்களும் அவருக்கு முன்பாக முழங்காற்படியிடும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவராக இயேசுக்கு கற்றுக் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தின் வல்லமையை அங்கே கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனப்படினா தான் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறாரு, அந்த 10ஆம் வசனத்தில், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தெழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். அதனால் எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் நஷ்டமாக விட்டுட்டேன். நான் பிடிக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் தொடர்ந்து பயணிக்கிறேன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படியாகிலும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் தகுதி பெறணும், அதில் பெறணும், அதில் நான் கடந்து போகணும், அதுதான் என் லக்கு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையே அதுதான். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அது குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்து போகிறதுன்னு சொல்லி. இல்லைங்க, இன்னொரு வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கையில் நம்ம பிரவேசிக்கணும்னா நாம் பாருங்க, உயிர்த்தெழுந்து அந்த மகிமைக்குள்ளே நம்ம போகணும்னா அந்த உலகத்தில் அதற்கு பாத்திரவான்களாக தகுதி உள்ளவர்களாக மாறணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருந்து நம்ம அவரை மகிமைப்படுத்தி பாருங்க, அவருக்காக அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நம்ம செயல்படும் போது அந்த அனுபவத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். இன்னும் அவரை பாருங்க, தகுதியாக வேண்டும் என்று அவர் சொல்லி வாஞ்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் உயிர் தெழுந்தார் பாருங்க, அதுதான் முக்கியம். ஏதோ உயிர் தெழுந்தார் அப்படி இல்லை, நம்மை அவர் உயிர்ப்பிக்கும்படியாய் உயிர் தெழுந்தார். ஒன்று, அவர் சொன்னபடி செய்தார். அவர் சொன்னபடி அவர் செய்தார். சொன்னதை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். 2, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 25:8 நம்ம வாசித்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பாருங்க, அவர் தீர்க்க தரிசனம், அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்னதை செய்யும்படியாய் அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அவர் உயிரோடு எழும்பினார். எப்படி எழும்பினார்? மரித்த போது, அவருக்கு மரணம் வந்தபோது அவர் தோற்று போனார் என்று பிசாசு எண்ணினான். ஒரு தோல்வியை போல இருந்துச்சு. சீஷர்கள் கூட ஏமாந்து போனாங்க. இவ்வளவு சொன்ன பின்பும் அவர்கள் ஏமாந்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு உயிரோடு எழுந்த போது, உயிர்ப்பிக்கப்பட்ட போது, அவர் உயிர் தெழுந்த போது பிசாசு வெட்கப்பட்டு போனான். அந்த தோல்வியெல்லாம் ஜெயமாக மாறி ஜெய கிறிஸ்துவாக அவர் வெளிப்பட்டார். அவர் ஜெயிக்கிறவராக எழும்பினார். சொன்னதை செய்கிறவராக அவர் எழும்பினார். அந்த கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். பாருங்கள், மார்த்தாள் இடத்திலே ஆண்டவர் பேசும்போது அவருடைய சகோதரன் மரித்து போனான். அவர் சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். சொன்னபோது அவள் சொன்னால், உயிர்த்தெழுதல் நடக்கிற வேளையிலே என் சகோதரனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அவங்க சொல்றாங்க. அப்போது ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அதுக்கு அர்த்தம், அவனை நான் உயிரோடு எழுப்புகிறவர் என்பதை அவர் அங்கு வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அதை அவர் செய்தும் காண்பித்தார். வெறும் வார்த்தையோட
பேச்சோட விடுகிறவர் அல்ல நம்முடைய கர்த்தர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து காண்பிக்கிறாராங்க. ஆச்சரியப்படுகிறது அந்த உலகம், அந்த கிராமம். இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற அளவில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவரோடு இணைந்திருந்தது, இசைந்திருந்தது. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுதலும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்ப அவரோடு அது இணைந்திருக்கிறது. எந்த மனுஷனை அவர் உயிர்ப்பிக்க முடியும்? அதைத்தான் அவர் அங்கே செய்து காண்பிக்குவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக சங்கீதம் 19:7 நீங்க வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. கர்த்தருடைய வேதம் தேவனுடைய வார்த்தை, குமாரன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை பாருங்கள், குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும். ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை வேத வசனத்துக்கு இருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கு. அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே காணப்பட்டார். இன்னும் சொல்லுவேன், மார்த்தாள் மரியாள் வீட்டில் போயிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வசனம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, அவருடைய வார்த்தை எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உலாவுகிறார். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமா, எல்லா குறைவுகளையும் அது மாற்றிவிடும். மரித்த அனுபவங்களை அது மாற்றி ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வேதத்திலே ஆண்டவர் அந்த வல்லமையை வச்சிருக்கிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமையை வச்சிருக்கிறார். நம்ம அதை எந்த அளவு நம்ம வாசித்து தியானிச்சு நம்ம செயல்படுகிறோமோ அந்த அளவு நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். நம்மை உயிர்ப்பிக்கிறவர் அவர் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அதனால ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தி ஆண்டவர் அதில் நடத்துறாங்க. நாலாவதாக சங்கீதம் 85:6 நீங்க வாசிங்கன்னா, உண்மையிலே நாங்க மகிழ்ந்திருக்கணும், அதுக்காக திரும்பவும் எங்களை உயிர்ப்பித்தருளும். அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, அவருடைய ஜனங்கள் மகிழ்ந்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனா இப்படி அவர் சொல்றாரு, உலகமெல்லாம் சந்தோஷப்படும், நீங்க துக்கப்படுவீங்க, ஆனாலும் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், மகிழ்ச்சியா மாறும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அந்த துக்கம் நிறைந்த உலகத்திலே, கஷ்டம் நிறைந்த உலகத்திலே பாருங்க, நம்மை மகிழ்ச்சியாக்குகிறது அப்படியே உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த மகிழ்ச்சி நமக்குள் வரும்போது நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், மரித்த அனுபவத்திலிருந்து நாம் எழும்புகிறோம். அநேகர் துக்கப்படும் போது, ரொம்ப துயரப்படும் போது ஒரு செத்த மனிதனை போல மாறிடுவாங்க. யோபு இப்படி சொல்லுவார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். அப்ப அந்த அனுபவம் நமக்கு வந்துடும். ஆனா கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஏன்னா நம்ம துக்கத்தை அவர் சுமந்தார், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் கல்வாரியிலே நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்து அதிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்து நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். எந்த நிலைமையிலும் நம்மை உயிர்ப்பித்து அவர் எழும்ப பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. இன்னும் சங்கீதம் 119:37 வாசிங்கன்னா, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உம்மது வழிகளில் என்னை உயிர்ப்பியும்.
பாருங்க, வழி, ஆண்டோடைய வழி, அதிலே அந்த உயிர்ப்பிக்கிற வல்லம் இருக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொன்னாங்க இல்லையா? பாருங்க, உலகத்தில் பல வழிகள் இருக்குங்க. நமக்கு நாமே சில வழிகளை வச்சிருக்கிறோம். உலக மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை வச்சிருக்கிறான். பூர்வமான வழிகள் இருக்குது, பாதைகள் இருக்குது. இதெல்லாம் நம்மை மரித்து போக பண்ணுகிறது. ஆனால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற என்று சொன்ன கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அந்த வழிகளில் பிரியப்படுகிறார். அந்த வழியை நமக்கு காண்பித்து கொடுக்கிறாங்க. அந்த வழிகளில் நம்ம கடந்து போய் பாருங்க, நல்லவற்றை காணும்படியாய் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப அந்த மேய்ச்சலை தரும்படியாய் அந்த வழியிலே ஜீவன் இருக்கிறது, உயிர்த்தெழுந்த வல்லம் இருக்கிறது. அதான் அந்த வழியில நம்ம போகும்போது, கிறிஸ்துவாகிய அந்த வழியில போகும்போது உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை நமக்குள்ள இறங்கி ஜீவனுள்ள சாட்சிகளாக நம்ம மாறுவோம். உயிர்ப்பிப்பின் வல்லமே நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, மாயையை பாராதபடி. இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே மாய, எல்லாம் மாய்மாலம். பிரசங்கி சொன்னது போல மாயை மாயை எல்லாமே மாயை. அது மாயை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கு. ஆனா அந்த வழியில போனா ஒரு செத்த மனிதனை போல் மாறிவிடுவோம், ஒரு மரித்த மனிதனை போல மாறிவிடுவோம். அந்த மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கிருங்க. முதல்ல அதை நான் பார்க்கக்கூடாது, அந்த வழியில நான் போகக்கூடாது. என் கண்களை நீங்க விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவர், அந்த வழியில நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அங்கதான் ஜீவன் இருக்கிறது, அங்கதான் உயிர் இருக்கிறது. அந்த வழிகளில் என்னை நடத்தி எப்படியாவது உயிர்ப்பிச்சிருங்க. அருமையானே, இது இந்த வழியில போனா நல்லா இருக்கும், அந்த வழியில போனா நல்லா இருக்குன்னு சொல்லி ஏதோ சில வழிகளில் போய் இன்னைக்கு ஒரு மரித்த மனுஷனை போல இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உயிர்ப்பிக்கிற அந்த வழியை, நமக்கு உயிர் கொடுக்கிற அந்த வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வழியிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து நம்மை உயர்த்துவார். ஆறாவதாக சங்கீதம் 119:40 நம்ம வாசிக்கும் போது, இதோ உம்முடைய கட்டளைகளை மேல் வாஞ்சியா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். அப்படின்னா தேவ நீதி நம்மை உயிர் உள்ளவர்களாக மாற்றுகிறது, ஜீவனுள்ளவர்களாக மாற்றுகிறது. அந்த உயிர் தெழுந்த வல்லமைக்குள்ள போகுது, அனுப்புவது. தேவ நீதியை நம்ம கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும், தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். அவர் சொல்றாரு, உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். அப்ப தேவ நீதி நமக்குள்ள நிறைவேறணும்னா அவருக்கு கட்டளை இல்லை, ரொம்ப வாஞ்சியா இருப்பது மட்டும் இல்லை, அதன்படி வாழணும். அப்படி நம்ம வாழும்போது பாருங்க, தேவ நீதியினால் நிரப்பப்படுகிறோம், நீதியை நிறைவேற்றுகிறோம். அந்த நீதி நம்மை உயிர்ப்பிக்கிறது, ஜீவனுள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது, ஜீவனுள்ள சாட்சியாக நம்மை மாற்றி விடுகிறது. ஏழாவதாக 119:88 நீங்க வாசிங்கன்னா, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்ப அவருக்கு கிருபைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. தேவன் தருகிற அந்த தயவுள்ள அந்த இரக்கம், கிருபை, அதுக்குள்ள என்ன இருக்குது? உயிர்ப்பிக்கிற வல்லம் இருக்கு. அந்த கிருபை நம்ம உயிர்ப்பிக்குங்க. பவுல்கிட்ட கூட சொல்லுவார் இல்லையா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். அதுபோல அப்படியே கிருபை நமக்குள்ள இறங்க இறங்க நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குது. நாம் மரித்தவர்களை போல் இருக்க மாட்டோம். கர்த்தர் அப்படியே நம்மளை
மகிமையால் நிரப்பிடுவாங்க. அந்த வல்லமை நம்ம அதிகமாக ஆட்கொள்ளும். 8வதாக 71ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அநேக இக்கட்டுகள் ஆபத்துக்களை காணும்படியாய் செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பிச்சிருங்க. அப்ப ஆண்டோடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணுது? நம்ம வாழ்க்கையில வருகிற இக்கட்டுகள், ஆபத்து, அதெல்லாவற்றையும் மாற்றி அதிலிருந்து நம்மை மீட்டு நம்மை உயர்வடைய செய்கிறது. பாருங்க, நம்ம வாழ்க்கையில இக்கட்டுகள் ஆபத்துகள் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ஆனா ஆண்டோட உயிர்ப்பிக்கிற வல்லமை அதிலிருந்து நம்மளை மாற்றி எடுக்கிறது. அப்படின்னா ஆபத்தை மாற்றுகிறது, இக்கட்டுகளை மாற்றுகிறது. நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம கண்ட அந்த அனுபவங்களை மாற்றி நம்மை திரும்பவும் உயிர்ப்பித்து கடைசி பகுதியில் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து திரும்பவும் ஏற பண்ணுகிறீர். அப்படின்னா அந்த இக்கட்டு ஆபத்து நம்மை பாதாள அனுபவத்தில், தாழ்ந்த அனுபவத்தில் கொண்டு போகிறது. வெளியே வர முடியாது, எழும்ப முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு போகுது. ஆனா கர்த்தர் அதிலிருந்து அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அதை நம்மை நிரப்பி படிப்படியாய் நம்மை எழுப்பி வர பண்ணுகிறார். நம்ம அந்த பாதாளத்தை விட்டு வெளியே வந்து பிறகு கண்மலையின் மேல் நின்று உயர்ந்த ஸ்தானத்தில் உயரும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாங்க. இன்னும் 9வதாக பார்க்கும்போது சங்கீதம் 80:18 சொல்லுகிறது, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். பின்வாங்குதல் தொழ முடியாத அனுபவம். பாருங்க, அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்னால போறோம், ஆண்டவரை தொழுது கொள்ள முடியல. இதுக்கு காரணம் பாருங்க, நம்ம ஒரு மரித்த அனுபவத்தில் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை வரும்போது நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே போக மாட்டோம். நம்ம அவரை தொழுது கொள்கிற விஷயத்தில் எந்த குறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்காது. அவருடைய கிருபையினால நம்ம நடத்துவாங்க. சங்கீதம் 138:7ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, எவ்வளவுதான் துன்பம் வரட்டும், அந்த துன்பத்துக்கு நடுவில் நான் நடந்தாலும் நீங்க என்னை உயிர்ப்பிச்சிருவீங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வரும்போது என் துன்பம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமா வாழுவேன். அப்போ அது எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்படியே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இறங்கணும், அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள்ள வரணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு 10 காரியத்திட்ட நம்ம பார்த்தோம். ஒன்று, ஆண்டவர் சொன்னதை செய்தாங்க, சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அதுபோல் நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய், நம்மை ஒரு உலகத்தில் வாழ வைக்கபடியாய் அவர் பண்ணின ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் அவர் நிறைவேற்றுவாங்க. அதுபோல தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக அவர் உயிரோடு எழும்பினார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டோடைய வாக்கு தத்தங்கள், வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய வேதத்தின்படி நம்மளை உயிரடைய பண்றாரு. அப்படியே கண்களை மூடுவோமா, ஆண்டோடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கட்டோப்பா. அதுக்காக தான் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்க. அந்த வேளையில் அந்த வல்லமை எங்களை நிரப்பி, அந்த உயிர்த்தெழுந்த ஜீவனுடைய தேவனுடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை இறங்கி அவளை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துன்பங்களிலே, இக்கட்டுகளிலே, நெருக்கங்களிலே, பிரச்சனைகளிலே, இன்னும் பலவிதமான ஆபத்துகளிலே, சூழ்நிலைகளிலே அகப்பட்டிருக்கிற ஜனங்களை
கர்த்தர் விடுவிப்பீராக. ரிபாலா கஷந்துடரபௌதியா. தேவ மகிமை நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். நன்றியப்பா, நன்றியப்பா, மிக சோத்திரம். ஓ லார்ட் ஜீசஸ், ஆசீர்வாதத்திற்காக பல நாட்கள் காத்திருந்து அது சரியான முறையில் வராதபடியினால, அந்த விடுதலை சுதந்திரிக்க முடியாதபடியினால சோர்ந்து போன அனுபவத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகளே, கர்த்தருடைய ஆவியான உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு திறந்த வாசல் உனக்கு நேராக படிப்படியாக கடந்து வருவதை, உள்ளங்கை மேகம் வந்து படிப்படியாக வெளிப்படுவதை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். அது பெரும் மழையை பெய்ய பண்ணுவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில குடும்பங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள். ஆமென் ராஜா. குடும்பம் இருக்குதுன்னு தான் பேரு, ஆனால் வெளியே தலைநிமிர்ந்து நிற்க முடியல. துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறார். அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களை உயிரடைய செய்ய போகிறது. ஆமென் ராஜா. லீபா சந்துடரபௌசியா. தங்கச்சி, கர்த்தர் உன்னை தொடுகிறார். தம்பி உன்னை தொடுகிறார். ஆவியாண்டை கரம் உன்னை தொடுவதை நான் பார்க்கிறேன். தேவ ஆவியான் உங்களை பலப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து பலப்படுத்தி விடுதலையாக்கி ஒவ்வொருவரையும் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை அனுப்பி அவர்களை நீ ஆசீர்வதிக்கிறபடியால் ஆண்டி சகல துதிகள மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.